காரம் சாப்பிட்டா அல்சர் வருமா? எவங்க சொன்னா? அதெல்லாம் ரீலுங்க. எக்ஸாக்ட்லி, விஜிஎம் சார் சொல்ற மாதிரி காரமா சாப்பிட்டா அல்சர்லாம் வராதுங்க. இன்ஃபேக்ட் அது உங்க அல்சரை சீக்கிரமா தான் குணப்படுத்தும். அப்படி இருந்திருந்தா ஆந்திராவில் இருக்கிற குண்டூர்காரங்கெல்லாம் அல்சரோட தான் சுத்தி இருக்கணும். ஆமாங்க, சிலியில் இருக்க கேப்சைஸ்ங்கிற காம்பவுண்ட் உங்க வயிற்றுல ஆசிட் செக்ரீஷனை குறைச்சு அல்சர் மேல ஒரு லேயரை ஃபார்ம் பண்ணி அந்த அல்சர் சீக்கிரமா குணமடைய செய்யும்னு சிங்கப்பூர்ல நடந்த ஒரு ரிசர்ச்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பிளஸ் இந்த சைனாக்காரங்களை கம்பேர் பண்றப்போ மலேசியன்ஸ் அண்ட் இந்தியன்ஸுக்கு இந்த சில்லி எடுத்துக்கிறனால அல்சர் வரது கம்மியா இருக்குன்னு ஸ்டடீஸ்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஏங்க, இந்த அல்சர் வரத்துக்கு ஹெலிகோபாக்டர் பைரலி, வலிக்கு எடுத்துக்கிற மாத்திரைகள், ஸ்மோக்கிங், ஆல்கஹால்னு இந்த மாதிரி முக்கியமான காரணங்கள்லாம் இருக்கும்போது எங்க இந்த மிளகாவை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க. ஆனா இந்த மிளகால இருக்க கேப்சைசின்ங்கிற காம்பவுண்ட் நம்ம என்டார்பின் செக்ரீஷனை அதிகப்படுத்தி மூடை எலிவேட் பண்ணுது. பிளஸ் டைஜஷன் அண்ட் கட் ஹெல்த்துக்கும் நல்லது. ஸோ ஜிஆர்டின்னு சொல்ற ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னால நெஞ்செரிச்சல் இருக்கவங்க மட்டும் காரம் அளவா எடுத்துக்கோங்க, மற்றவங்க எல்லாம் தைரியமா எடுத்துக்கலாங்க.